சரி பட்டம் முழுக்க போயினம் என்னதுக்காண்டி தலைவர் என்ன கொடியை சூஸ் பண்ணீங்க? தளபதி இந்தியாவில் மட்டுமில்லை என்ன என்னமா தளபதி ரசிகனா என்ன சொல்ல போறீங்க? நான் தளபதி தல ரசிகன். தல ரசிகன். இதில் இருக்க பூ வந்து ஒரு காலம் நல்ல ஃபேமஸாக இருக்கும். இப்போ அப்படி இந்த நெல்லுகள் வெட்டின பிறகு இந்த பூ நெல்லுகளை பாருங்க கிட்டத்தட்ட முத்திட்டுது. நெல் அறுவடைக்கு தேராக வந்துட்டுதுங்க. எங்கள்ட ஏற்றி பட்டம் எங்கள்ட பாய்ஸ் அப்படி வெளியில் கொண்டு பாருங்க. ஒரு இளவையில் பட்டம் மறந்துட்டு தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உடுப்பட்டியில் நிற்கிறோம். அன்றைக்கு எங்களோட உடுப்பட்டி இதே இளைஞர்கள்லாம் ராட்சச பட்டம் ஏற்றின வேல் எங்கள்ட வல்லையில் வச்சு அதே மாதிரி இன்றைக்கு ஏற்றின ராட்சச பட்டம். ஆனால் அது வித்தியாசம். எங்களோட தளபதி இந்த இளைய தளபதி கொடி ஏற்றினம். அதை தான் நீங்கள் இந்த காலையில் பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு தளபதியை பிடிக்குமெண்டு மறக்காமல் கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களை ஆதரவு நம்புகிறேன். இப்படியே காலையில் திறந்து பார்ப்போம். தளபதி எவ்வளோ தூரம் பறக்கிறாருன்றது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15,000 அடி பறக்கணுமெண்டு இப்படியே ஜோதிச்சு பார்ப்போம். இதில் இருக்க பூ வந்து ஒரு காலம் நல்ல ஃபேமஸாக இருக்கும். இப்போ அப்படி இந்த நெல்லுகள் வெட்டின பிறகு இந்த பூ வந்து பூக்க வெளுக்கிடும். நல்லா இருக்கும் பார்க்க. பூனேரியில் இது முதல்ல பூத்து நல்ல ஃபேமஸ் ஆனது. இப்போ இந்த இடத்த இப்போ பூத்து இருக்குது. நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. சரி இப்படி நான் காணொலியை திறந்து பார்ப்போம். இப்போ தளபதி இந்த பட்டத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் வெட்டி கொடிக்க. ஆனால் என்ன பிரச்சனைடா இவையில் கொண்டு வந்த என்ன காற்று இல்லை. அப்போ சொன்ன வேலையில் நாங்கள் பார்த்து தான் நேற்றுவோம்னா இப்போ காற்று அடிக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டினோம். அப்போ கொண்டு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதான் பிரச்சனை. இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. என்ன இதான வால்? அப்போ இது இது புறம் ஏற்ற போகிறீங்க. அது வந்து 14 mm, இது வந்து 12 mm கயிறு. இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கீங்க பாருங்க. இது ரெண்டா ஒரு ரோட்டாலையில் வயலுக்களால் கொண்டு போய் கொண்டிருக்கணும். இது அந்த பட்டத்தை விட கொஞ்சம் சின்ன பட்டம். அண்டைக்கு ராட்சச பட்டத்தை விட. போய் கொண்டிருக்கணும். முன் கொம்பு முறிஞ்சிட்டு தான். இங்கே பாம்பு பட்டம் என்று சொல்கிற பட்டம் இப்போ ஏற்றிட்டினேன். இது வந்து வாலில் இல்லை நீளமாக இருக்கும். பார்க்க ஆசையாக இருக்கும். சில பேர் இதுக்கு லைட்டு காட்டி விடுவாங்க. நல்லா இருக்கும் இது பார்க்க. சிம்பிளாக வரக்கூடிய பட்டம் இது. ரெண்டா உங்களுக்கு வேறு தெரிஞ்சிருக்கும் வன்னிவாயன்னு சொல்லி இவரும் வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பான்மை என்னோட கணக்க வீடியோ மற்ற இவர்கிட்ட வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இவரும் வீடியோ போடுறேன். ஆனால் இவருக்கு பெரும்பான்மை சப்போர்ட் கிடைக்குதில்லை. என்ன ரீசன் தெரியாது. முதல்ல இருந்த சேனல் ஒரு சின்ன ரீசனால் அந்த சேனலுக்கு மானிட்டரைசேஷன் கேன்சல் ஆகிடுது. இப்போ புது சேனல் ஒன்று செய்கிறார். இப்போ வந்து புது சேனல் போட்டுக்கொண்டிருக்கார். ஆனால் பெரும்பான்மை சப்போர்ட் கிடைக்குதில்லை. முடிஞ்சால் இவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணி கொடுங்க. இவர் சேனல் லிங்க் வந்து கமெண்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன். எங்களோட தளபதியை படித்தாக்கள் எவ்வளவுக்கு சேர்த்த காட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள்ட தலையை பிடிச்சாக்களும் மறக்காமல் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவு தந்து கொமெண்டாக பண்ணுங்க. தளபதியை பிடிச்சாக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் எப்படி வீடியோ பட்டம் பறக்குதுன்றதை. கைத்தை பாருங்க. அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 35 கிலோ கிட்ட பால் வச்சிருந்தாலும் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோன்னு தெரியும். எல்லாம் கேட்டவே கதைப்போம் எத்தனை கிலோ இன்றைக்கு கட்டுறீங்கள்ட்ட பால். எங்கள்ட ஜிகிரி தோஸ் நிற்கிறார். என்னவா இன்றைக்கும் பட்டத்தோட பறக்கணும் பறந்துட்டா போச்சு. அன்றைய பட்டத்தோட கொஞ்சம் தப்பிட்டார். நெல்லுகளை பாருங்க கிட்டத்தட்ட முத்திட்டுது. நெல் அறுவடைக்கு தேராக வந்துட்டுதுங்க. பார்த்தா தெரியும் கலர் நெல்லுண்ட. வணக்கம். எத்தனை நாள் ஆனது இந்த பட்டம் செய்ய? இது வந்து பட்டம் கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தான் எடுத்தது. இந்த தாளும் வேண்டிட்டோம். ஸ்டிக்கர் அடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆனது. ஒரு கிழமைக்குள்ள எல்லாம் செய்துட்டீங்க. முதல்ல ஒரு பட்டம் ஏற்றினீங்களாக்கும் கொடியோட? ஒரு நீல பட்டம் ஏற்றினாங்க. இல்லை இதே மாதிரி இன்னொரு பட்டம் ஏற்றினீங்களா? இன்னொரு பட்டம் அது அண்ணாசிலடி அங்கே ஏற்றினது. அங்கே இது நீங்கள் ஏற்றுனீங்க. இது எத்தனை உயரம் எத்தனை அடி அகலம்? 22 அடி உயரம் பட்டம்.
அகலம் நீட்டு வந்து 21. எவ்வளோ முடிஞ்சது பட்ஜெட்? வந்து எங்களுக்கு 70,000 அவ்வளோதான் முடிஞ்சது. எத்தனை அடி உயரம் இந்த பறக்க போகுது? இது உயரம் பறக்க போகுது? பின்னாடி உயரம் பறக்க போகுது. எத்தனை இது ரோல் விடுறீங்க? எத்தனை ரோல் விடுறீங்க? இப்போ ஒரு 4 ரோல் விடுறோம். 4 ரோல். இப்போ சும்மா ஒரு வெள்ளோட்டம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால சும்மா ஒரு இது பார்க்குறோம். அதை பார்த்துட்டு தான் மிச்சம் தைப்போங்கிறது எவ்வளோ விடலாம்னு யோசிக்கிறோம். யோசிக்க என்ன மாதிரி பட்டம் ஏற திரும்ப பார்த்து. எத்தனை இது கைத்தின மொத்தம் எத்தனை மேம்? 10 மேம். நான் நினைச்சேன் 12 நினைச்சேன். முதல் 14 ஏற்றினீங்க. 12 போட்டிருக்கோம். அடிக்கு போட்டிருக்கோம். கை பிடிக்க போட்டிருக்கோம். எத்தனை பேர் சேர்ந்து செய்த நீங்கள்? இது எல்லா படியிலும் சேர்ந்து தான் செய்த நாங்கள். இது எங்களுக்கு எங்களோட இங்கே நின்ற படி ஃப்ரெண்ட்ஸோட கிட்டடிலாம் போனது. அவர் அங்கே ரெண்டு ஆசைப்பட்டு நாங்கள் பட்டம் கட்டி ஏற்றணுமெண்டு ஒரு சின்ன பட்டம் மாதிரி ஒன்று கட்டி ஆடை விட்டு விசை கூட்டி அது ஏற்றணும்னா ஆசைப்பட்டார். அப்போ அதற்காக அப்படி ஏற்றத்தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் பிறகு ஒரு சின்ன பட்டம் ஒரு அளவான பட்டம் 5 முழம் 6 முழமாக கட்டி ஏற்றமுண்டு யோசிச்சு வச்சுருந்தாங்க. பிறகு வேறு படி சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக கட்டுவோம், அவன் ஆசை ஏன் கெடுப்பான், அவன் ஆசையை கட்டுவோம்ட்டு சொல்லித்தான் இப்போ இந்த பட்டம் அவருக்காண்டி இப்போ நான் கட்டியிருக்கிறோம். கனடாவில் நிற்கிறார், அவருக்காண்டி கட்டியிருக்கிறோம். வேறு மங்கள் உதவியை செய்தவர். இங்கே இருக்கிற படிகளும் எல்லாரும் என்னபடியில் உதவி செய்தவர்கள். நல்லா இப்போ பட்டம் பறக்கப்படுது. அவருக்காண்டி பட்டம் பறக்கப்படுது. வேறும் உங்கள் வீடியோ கொள்ளான். என்னத்துக்காண்டி தளபதி கொடியை சூஸ் பண்ணீங்க? தளபதி இந்தியாவில் மட்டுமில்லை, இலங்கையிலும் தளபதியின் கொடி பறக்கணும். தமிழக வெற்றி கழகம் என்றால் இலங்கையிலும் இருக்கணும். தளபதி இலங்கை மக்களையும் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு நல்லது செய்து மட்டும்தான் நாங்கள் இருக்கிற எவ்வளவு பேருமே தளபதியோட ரசிகர்கள். எங்களுக்கு ஒரே ஒரு என்ன கருதான், என்னதான் இந்தியாவின் கட்சியாக இருந்தாலும் அதில் நிற்கிறது எங்களோட தளபதி. அதுக்காகத்தான் நாங்கள் அவ்வளோ பாடுபடுறோம். எங்களோட தளபதிக்கும் எங்களோட நட்புக்காண்டி தான் செய்கிறோம். நல்லா நடக்கும்னு நினைக்கிறோம். பட்டம் வெகு சீக்கிரம் வானில் பறந்து தளபதி பேரை நிலாட்டம் நான் நினைக்கிறேன். எப்படியே வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். தளபதி வெற்றி கொடி அந்த பட்டமண்டை பின்னேரமே விழுந்துட்டோம். ஆண்ணே அந்த பட்டமண்டை பின்னேரமே விழுந்துட்டான். எடுத்து அதில் வச்சுருக்கீங்க, காட்சி பொருளாக வச்சுருக்கீங்க. அன்றைக்கு ராட்சச பட்டம் அந்த இராவே விழுந்துட்டுது. எடுத்து இப்போ காட்சிக்கு வச்சிருக்கீங்க. திருப்பி ஏற்ற போகிறீங்களோ? தைப்பங்களுக்கு ஏற்ற போய் நம்ம இதுதான் வால் முச்சு. வால் கட்டுறது இதில் இந்த நூலில் தான். பட்ட நிமித்த வெளுக்கிட்டு விட்டினம். அதே நம்மகிட்ட உடுப்பட்டி பாய்ஸ் தான் இந்த வீடியோ இந்த பட்டம் ஏற்றினா. பட்டம் வந்து நிமித்தினா இப்போ நிமித்தி கொண்டிருக்கணும். தெரியும் தானே, காற்று தள்ளினா பின்பக்கம் வாழைக்கும் நிமித்தி ஏற்றி போட்டு தான் மிச்சம் இன்னும் வால் கட்டையில் வாழெல்லாம் கட்டி ஏற்பாடு பண்ணி ஏற்ற போயினோம். இந்த பட்டத்தின வந்து நீளம் வந்து உயரம் வந்து 22 அடியும் அகலம் வந்து 21 அடியும் அகலம். இப்போ பட்டம் வந்து நிமிர்ந்துட்டு தெரியும் தானே, எங்கட ஜிகிரி தோசு முதலில் ராட்சச பட்டம் ஏற்றினால் ஆளுக்கு பட்டம் ஏற்றுற ஒரு தனிக்கலை.
அதே மாதிரி அந்த டைட்டிலும் போட்டவர் மயிரிழையில் விழுது அப்படின்னு இளைஞன்னு சொல்லி அவர் அங்கே நிற்கிற நான் போடையில அவரை பிடிக்குங்க. நண்பனுக்கு பட்டம் ஏத்துறா ஒரு தனி கிளை எங்கன்னா பட்டம் ஏத்துற இடத்த தலைவன் நிற்பான். பட்டத்துக்கு முச்சு கட்டுப்படுது அறுத்து கொண்டு போகக்கூடாது. இது என்ன இதுக்கு எத்தனை ரோல் நூல் இந்த முறை போடப்படுது? ஓ 5 தான் இதுக்கு. பால் எத்தனை வரும்? அதே மாதிரி தானே குறைவா? அது 30 கிலோ ஒன்றைக்கு இது 25 கிலோ வரும் நினைக்கிறேன். வாழும் கட்டப்படுது. வெகு சீக்கிரம் பட்டம் வந்து வானில் பறக்க போகுது. என்ன இந்த பட்டத்தை இழுத்து வச்சிருப்பீங்க 3 பேரும்? அன்றைக்கு பெரிய 3 பேருன்ட்டு தாக்கு பிடிக்கானுண்டா இந்த 3 பேரும் கிழுவ கயிறு பிடிச்சி கொண்டு நிற்கணும் பட்டத்தை, அது காத்துக்கு தாங்கிறதுக்கு. வெற்றி கொடி பறக்குது இந்த முறை தொலைக்க விடுறோம். முச்சில நின்று இழுக்கிறதுக்கு நின்ற வர அங்க போன்னு கலைச்சி விட்டாச்சா. போங்க போங்க. ஒரு ஆளை கலைச்சி விட்டு இன்னொரு ஆளை கூப்பிடுப்படுதோ. இப்போ இழுக்கிட போயினா பட்டம் ரெடி ஆகிட்டினா என்னென்னா இழுக்கிறதுக்கு வந்து தூரங்கானான்னு சொல்லி பட்டம் இப்போ வந்து பின்னுக்கு ஆப்போப்பது. இன்றைக்கு தனியத்தான் ஒருத்தர் முச்சில நிற்கிறார். இழுவதான் இன்றைக்கு ஆளுக்கு. ரிவன் கட் பண்ண போறீங்களா? இது எங்கிட்ட வந்து புலியூர் ரமணன் அண்ணா அப்ப வந்து கொண்டிருக்காரு. நீங்க பாத்தீங்களா வெற்றியோட இவர் அண்டைக்கு நின்றவர் தெரியும் தானே, மூச்சா நின்று இழுத்தவர். இவர் இந்த பட்டத்துக்கு மெயினா நின்று செய்கிற ஆள். என்னடா நீளம் கொஞ்சம் தூரம் கூடினா தானே பட்டம் ஏறுமண்டு. இப்போ கொஞ்சம் தூரம் கூட கொண்டு போயினா எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது ஏறுறது பார்க்குறதுக்கு. ஒரே ஓனர் இல்லையா வயலுக்குள் பூந்த பாம்பு பட்டதை பாருங்க. இப்போ வெளிகொண்ட தேசத்துக்கு வந்துட்டு போட்டு போட்டோம். இப்போ காற்று நல்லா அடிக்குது. இப்போ பட்டம் பறக்குது, கொடி பறக்குது. எங்களோட பாம்பு பட்டமும் எங்களை விடாமல் கிளச்சி கொண்டு வருது. இந்த பாம்பு பட்டம் வெட்டி கொடி எழும்புறதுக்கு இவ்வளோ தடங்களாக இருக்குது. எழும்பிட்டா நிப்பாட்ட முடியான்னு தெரியும் எல்லாருக்கும். அதுதான் பிரச்சனை. ஒரு சின்ன ஒரு காற்று அடித்தோடனே இழுக்க போயினோம். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கண்டிக்கணும். இவரை பார்த்தா தெரியும் அண்டைக்கு எங்கள் பட்டத்துக்கு பின்னால் நின்று எப்படி டான்ஸ் ஆடினவர் அந்த காற்று தள்ள. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த வேலை இல்லை ஆளுக்கு. இன்றைக்கு நடுவில் காய்த்து இழுக்க போகிறார். சரி பட்டம் இழுக்க போயினம்.
எங்கள்கிட்ட ஏற்றி பட்டம் எங்கள்கிட்ட பாய்ஸ் அப்படி வெளியில் கொண்டு பாருங்க. ஒரு கிலோவையில் பட்டம் மறந்துட்டு சும்மா வருதா பட்டம் போற லெவலப்பா. கொடி பறக்குதல்ல. என்னம்மா நினைக்கிறீங்களோ காத்தும் இல்லை ஏறுமண்டு ஒரு வேலை இப்படியா நேரங்களெல்லாம் பட்டம் ஏற்றணும். வாழை பாருங்க நிலத்தில் முட்டுது, வாழை நிலத்தில் முட்டுது, பட்டம் மேலே நிற்குது. என்ன என்னம்மா தளபதின்ற ரசிகனா என்ன சொல்ல போறீங்க? நான் தளபதி தல ரசிகன். தல ரசிகன். எங்கண்ட எல்லாரும் வந்து பட்டத்தை இழுத்த ஆக்கள், இழுத்த பாய்ஸ், தளபதி ரசிகர் மாதிரி ஃபுல்லாக வந்து நிற்கிறேன் இதில்.